நல்ல கையை தட்டியாமே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கையை தட்டியாமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவோம். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மீண்டும் கைகளை தட்டி. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே சத்தமாய் முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே. குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்களேன். படுகுழியில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இளமை கழுகு போல. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை. வனாந்திரத்திற்கு அவர் ஜெபிக்கும்படி போனார். சொல்லுங்க ஆமென். அவர் அப்படி ஜெபம் பண்ண போகிறதை அவருடைய சீடர்கள் கண்டார்கள். இரவு நேரம் ஆயிற்று. ஒலிவ மலைக்கு அவர் ஜெபம் பண்ணும்படி போனார். கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனார். அதனாலதான் அவருடைய சீடர்கள் அதை அறிந்திருந்தார்கள். யூதாஸுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவர் எங்க ஜெபிப்பாருன்னு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யூதாஸுக்கு தெரியும், அவருடைய எல்லா சீடர்களுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் இயேசு எங்க ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். கெத்செமனேல ஜெபம் பண்ணுவார். அது ஒரு தோட்டம், மலை, காடு, மரங்கள் உள்ள இடம். இந்த இடத்துல இந்த நேரத்துல அவர் எங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு? ஒலிவ மலையில அவர் ஜெபம் பண்ணுவார். இந்த நேரத்துல காலை வேளையில எங்க ஜெபம் பண்ணுவார்? ஒரு வனாந்திரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அவருடைய சீடர்களுக்கு தெரிந்திருந்தது. சொல்லுங்க ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாமா டக்குன்னு? சரி, சுவிசேஷத்தை நீங்க பரட்டி பாருங்க வீட்டுல போய். இதை சீடர்கள் கண்ணால கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி போனதை அவருடைய சீடர்கள் கண்டார்கள். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஆண்டவரை காணோம்? அவர் ஜெபம் பண்ண போயிட்டார். காலையிலே ஜெபம் பண்ண போயிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா 12 சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்களும் கூடவே இருந்தார்கள். தன்னோட கூட இருக்க அவர் தெரிந்தெடுத்தார். சொல்லுங்க ஆமென். தன்னோடு கூட இருப்பதற்காக தெரிந்தெடுத்தார். கூடவே வச்சிருந்தார். இரவு பகலும் அவருடைய சீடர்கள் கூட இருந்தார்கள். இப்ப காலையிலே எழுப்பி பார்த்தா இயேசுவை காணோம். எங்க இயேசு? அவர் தனியாக வனாந்திரத்துக்கு போய் தம்முடைய பிதாவாகிய தேவனோடு ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடியும் இந்த ஜெபம், அந்த ஜெபத்தை பற்றிய பிரசங்கம், இனிமையான பிரசங்கம். இயேசுநாதர் பாடினாரா? கொஞ்சம் லேசா கூட தொண்டை பிடிக்கும். ஆமா தெரியும். சில நாட்கள் வந்து அதாவது 2 கராமரா இழுத்துட்டு தேவபிதா மைப்பனெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு கீர்த்தனைகளை. ஏன்னா பெண்கள் 10 பேர் பாடும், வெளியே ஆண்கள் 4 பேர் சேர்த்து பிடிச்சிட்டு அரசியல் பேசிட்டு இருக்கோம். இருக்கிறதே 50 பேர் தான், இதுல 10 தான் பிரிஞ்சிருக்கோம். பாட்டே போச்சு. கீர்த்தனையாவது இழுத்து தேவபிதா அதுக்கும் பாட ஆள் இல்ல. இயேசுநாதர் பாடினாரா? பைபிள்ல சீக்கிரமா சொல்லணும். கரெக்டா முடிக்கும். சொல்லுங்க. இயேசுநாதர் பாடினாரா? இயேசுநாதர் பாடினாரா? சொல்லுங்க மாணி. இயேசுநாதர் பாடினாரா?
சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது வேற சிந்தறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாருங்க. அது ஸ்தோத்திர பாட்டு. நீங்க உங்க கீர்த்தனை உங்க பாட்டு புத்தகத்தை எல்லாம் பாருங்களேன். ஸ்தோத்திர பாட்டு, நன்றி பாட்டு, விவாக பாட்டு, மரண பாட்டு, இந்த பாருங்க கிருபாசனத்துல வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தினமும் பாட்டு புத்தகம் 1500 பாட்டு இதுல இருக்கு. 1500 பாட்டு. ஸ்தோத்திர பாட்டு, நன்றி பாட்டு, விவாக பாட்டு, பிறந்தநாள் பாட்டு நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பு, கெத்செமனே தோட்டத்துக்கு முன்பு, ரத்த வேர்வை வேர்த்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு முன்பு சொல்லுவாமே, நம்முடைய பிதாவை நோக்கி அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு சொல்லுவாமே, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பெரிய பாக்கியம். அடுத்தவன் என்ன நினைக்கிறாங்க, என்ன பிரச்சனை நமக்கு என்னன்னே தெரியும். ஸ்தோத்திர பாட்டை அவர்களுடைய சீடர்களும் பாடின பின்பு, சீக்கிரம் வாசிங்க வசனத்தை. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். நிமிந்து பாக்கிறீங்களா? சொல்லுங்க. லேவியா சத்தியத்துல நமக்கு ஸ்ட்ராங் இருக்கணும். இவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன நினைப்பாரு. அப்ப சீடர்கள் அதை கண்ணார கண்டார்கள். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. சொல்லுங்க. லேவியா அதுல ஒரு பெரிய தேவ ரகசியம் இருக்கு. ஒரு தாயின் தகப்பனும் நல்லா ஜெபிக்கிறவளா இருந்தா உங்க பிள்ளை அதை கற்றுக்கொள்ளும். சொல்லுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கும்போது இல்லாம இருக்கலாம். அந்த வயது வந்தவங்க பாருங்களேன். நீங்க ஒரு சாதாரணமா ரட்சிக்கப்படாதவங்க கூட பாருங்க, வயதாம இருக்க ஓரளவு 30 வயசு தாண்டி 40 வயசு வரும்போது அவனுக்கு பிடிக்கூடும். எங்க அப்பா இப்படிதான் எங்களை வளர்த்தாரு, எங்க அப்பா இப்படிதான் செய்வார், இந்த கஷ்ட நேரத்துல எங்க அப்பா இந்த நடவடிக்கை தான் எடுப்பாரு, இந்த கஷ்டமான நேரத்துல எங்க அம்மா இந்த முடிவு தான் எடுப்பாங்க, இந்த கஷ்டமான நேரத்துல எங்க அப்பா இப்படிதான் இருப்பாருன்னு அந்த பிள்ளைக்கு நீ பாடம் நடத்த வேணாம், அது இம்ப்ரிண்டா பதிஞ்சிடும். சொல்லுவாங்க. அது அப்படி பிரிண்டா இருக்கும். அதுதான் சந்ததி சந்ததியா வரும். எங்க அப்பா ஜெபம் பண்ற மனுஷன், நீங்க ஜெபம் பண்ற மனுஷனா இருந்தா உங்க பிள்ளை அதை பார்த்து கற்றுக்கணும். சொல்லுங்க. எங்க அப்பா ஜெபிக்கிற மனுஷன், தப்பி தவறி கெட்டாவது பேச மாட்டார், அவசரத்துக்கெல்லாம் எங்க அப்பா போய் சொல்ல மாட்டார். நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், உங்க பிள்ளை சாட்சி சொல்லும். சொல்லுங்க. அவசரத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார், அவசரத்துக்கு தகுந்த மாதிரி பொய் பொருட்கள் சொல்ல மாட்டார். சொல்லுங்க. நீங்க வெளியே சொல்ல வேண்டாம், அவங்களுடைய வாழ்க்கை தான் அதற்கு சாட்சி. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பிற்பகுதியில் தான் ஜெபிக்கும்படி சொன்னார். சோர்ந்து போகாம ஜெபிங்க. சொல்லுங்க. லேவியா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. பின்புதான் அவர் சொல்கிறார். ஆனா முதல்ல வேதம் சொல்லுகிறது, சீடர்கள் இடத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரு. சொல்லுங்க. ஏன்னா அவர் காலையில போறாரு, ஃபுல்லா பவரா ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. சாசு பார்த்தா நடக்குது, போய் படகுல ஏறி கால் வச்சா தேய் நடக்குது. எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோன்னு சாசு கூக்குரல் இடுது. சொல்லுங்க. லேவியா ஊழியத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணாம போறதுக்கு என்ன பட்டிமன்றமா? ஒண்ணும் நடக்காது, ஒரு குப்பையும் நடக்காது. பரிசுத்த ஆவியில் பலன் இல்லாம ஊழியம் சுத்த சுடுகாடு. ஒரு ஆத்மாவை, அதான் ஒரு ஸ்பர்ஜன் சொல்லுவார். ஸ்பர்ஜன் பிரசங்கியார் சொல்லும்போது, தலையிலிருந்து வருகிற பிரசங்கம் தலையை உடைக்கும், இருதயத்திலிருந்து வருகிற பிரசங்கம் இருதயத்தை உடைக்கும் சொன்னார். சொல்லுங்க. தலையிலிருந்து வர்றதுன்னா அறிவிலிருந்து வருது, அறிவிலிருந்து வரக்கூடிய பிரசங்கம் தலையை உடைக்கும், அது பிரயோஜனப்படாது. பட்டிமன்றம் கேட்டு சிரிச்சுட்டு போய்கிட்டு இருப்பான். இருதயத்தில் இருந்து வருகிற பிரசங்கம் இருதயத்தை உடைக்கும், தொடும். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கிறான். 3000 பேர் குத்தப்பட்டு, அதனால வசனம் சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு. சொல்லுவாங்க. நைசா வந்து சிரிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண பேதுரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், கொலைகாரங்களா, பரலோக பிதா அனுப்பின தேவனுடைய குமாரன் கொலை செஞ்ச கொலைகாரங்க நீங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க? அவன் குத்தப்பட்டு. சொல்லுவாங்க. இருதயத்துல குத்தப்பட்டு, சகோதரனே நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியில நிரம்பி எழும்பி நின்று ஜெபம் பண்ணி மீன் பிடிக்கிற பேதுரு, படிப்பறியாத பேதுரு, அவருக்கு பொலைட்டா தெரியாது, நாகரிகமா பிரசங்கம் பண்ண தெரியாது, நாகரிகமா பொலைட் சர்மன் அவருக்கு தெரியாது. எழும்பி நிற்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அப்படி நிரப்புகிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். சொல்லுங்க. ஆமென். தாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த குமாரனை அனுப்பினார். கொலைகாரங்க நீங்க. அவர்கள் குத்தப்பட்டு வந்து கேட்கிறாங்க, என்ன செய்யணும்? ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. லேவியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்லுங்க. 3000 பேர் அன்னைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அப்ப ஜெபிக்கிற ஒரு தலைமை, சத்தமா சொல்லுங்க. ஆமென். இது ஒரு குறிப்பு இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றேன், உங்க குடும்பம் ஒரு தகப்பனா இருந்தா நீங்க ஜெபிக்கிறீங்களா? தாயா இருந்தா நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்லம்மா சார் நான் ஜெபிக்கிறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். ஒரு தாய் தகப்பன் முன்மாதிரி. கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி காலையிலயோ அல்லது மாலையிலயோ, நேரம் சொன்னா போய் ஏதோ ஒரு நேரம், நேற்று முடியல நைட்டு உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன்.
வெறும் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புவது ஜெபம். சொல்லுங்க ஆமென். நீ ஜெபிக்கிறதுனா ஒரு பாத்திரம் வெறும் பாத்திரம் தான், வெறும் பாத்திரம் தான். அது குடகுடன்னு குடந்துட்டே இருக்கும், அது கிருபை இருக்காது. நீ போய் உன் பாத்திரத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து, அதைத்தான் வேதம் சொல்லுது, உன் அரைக்கதவை சாத்தி. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஜெபம் அறைக்குள்ளே போய் அரைக்கதவை சாத்தி அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பான். சொல்லுங்க எனக்கு ஜெபம், நிறைய ஜெப குறிப்பு இருக்கு. ஏக்கர் கணக்குல இடம் கட்டடம், கோடி கணக்குல எனக்கு பிளான், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. பணம் இல்லை, பணத்தையும் நான் யார்ட்டையும் கேட்கல. ஆனா தேவனிடத்துல திட்டங்கள் இருக்கிறது, போய் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். நிறைவேற்ற பாஸ்டர் இல்ல, ஜெபம் பண்ணுவேன். நிறைவேற்ற பாஸ்டர் இல்ல, ஜெபம் பண்ணுவேன். I will pray again and again. I will pray. I go into the prayer closet. நான் அழுவேன், மன்றாடுவேன், தேடி தேடி அழுவேன், மன்றாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் அதை திருப்புவார். சொல்லுங்க ஆமென். அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய், சத்தமா சொல்லுங்க, வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்ப நீங்க ஜெபிக்கவே இல்லைன்னா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? இப்படி அவங்க தலைமைத்துவம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனாலதான் நீதிமானுடைய குடும்பம்னு சொல்றாங்க. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய பிள்ளைகள். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் நான் விசுவாசின்னு சொன்னா முதல்ல ஜெபிக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். நல்ல தனி ஜெபம் பண்ற மனுஷன் தான் பாவத்துக்கு தப்புவான், அடுத்துதான் கிருபை வெளிப்படும். சொல்லுங்க ஆமென். ஒரு தனி ஜெபம், ஸ்ட்ராங் பிரேயர், தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆத்தும ஜெபம், அதுதான் அவன் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிற பலன். சும்மா 5 நிமிஷம் ஜெபம், 3 நிமிஷம் ஜெபம், 1 மணி நேரம். சொல்லுங்க அல்லேலூயா. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தனியா போ. முதல்ல குடும்ப ஜெபம் தனியா போங்க, சோதரம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. சொல்லுங்க ஆமென். உங்க உள்ளத்தை ஊற்றுங்க. சொல்லுங்க ஆமென். உள்ளத்தை ஊற்றி ஜெபிங்க. சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு, பேரம்பேத்திற்குள்ள இருக்கு, நல்ல வீடு வாசல், ஏசி, வண்டி, ஜெபிக்க ஒண்ணுமே இல்லையே. சொல்லுங்க ஆமென். என்னை கேட்டீங்கன்னா இதெல்லாம் இன்னும் 1ஆம் கிளாஸ்லயே இது எல்லாமே 1ஆம் கிளாஸ் தான். இதுக்கு ஜெபம்னாலே ஏதாவது பொருள் தேவைப்படும். ஆண்டவரே வண்டி பிரச்சனையா இருக்கு, சைக்கிள் வந்து வண்டி கொடுங்க, வண்டியில வந்து காரை கொடுங்க, ஃபீஸ் போச்சுன்னா ஒரு பல்பு கொடுங்க. இது எல்லாமே 1ஆம் கிளாஸ் தான். காலம்பரம் 1ஆம் கிளாஸ் தான். நகையை கொடுங்க, நட்டை கொடுங்க, போல்ட்டு கொடுங்க. 1ஆம் கிளாஸ்லயே தான் காலம்பரம். சொல்லுங்க ஆமென். ஆனா பைபிள் நமக்கு சொல்லுகிற ஜெபம் அது கிடையாது. அதனாலதான் சிலருக்கு ஜெப குறிப்பே இல்ல பாஸ்டர். பேர் வந்துச்சு, பேத்தி வந்துச்சு, வீடு வந்துச்சு, கார் வந்துச்சு, இங்கிட்ட இடம் வாங்கிட்டு அங்கிட்ட வாங்கிட்டு, ஜெப குறிப்பே இல்ல. இது பூரா 1ஆம் கிளாஸ் தான். கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் 1ஆம் கிளாஸ் தான். இதை தாண்டின ஒரு ஜெபம் இருக்கிறது, அது தேவனுடைய சிந்தையை சிந்திப்பது. சொல்லுங்க ஆமென். தேவனுடைய சிந்தையை சிந்திக்கிற ஜெபம், தேவனுடைய வாரத்தை பெற்றுக்கொள்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை தான் புதிய ஏற்பாட்டுல சிமியோன் செய்து கொண்டிருந்தான். சாக போற வயசுல இந்த சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் இடிச்சு போன வீட்டுக்கும் டைட் சொல்றதுன்னு ஜெபிச்சுட்டு இருக்கல. ஒருவேளை எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கலாம். இப்போ அவனுடைய இருதயம் பூரா இஸ்ரவேல் அடிமைப்பட்டு கிடக்கு, ரோமருக்கு அடிமைப்பட்டு கிடக்கு. இஸ்ரவேல் ஜனம் பூரா சிதறி கிடக்கு. தேவனே அழுகிறான். சொல்லுங்க ஆமென். அவன் கேட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம அவர் இயேசுவை குறித்து வேற ஒரு பதில் பிதாவாகி தேவன் கொடுக்கிறார். கடவுள் பூமியில பிறக்க போறாருப்பா, இயேசுவா. கடவுள் பூமியில மனுவா பிறக்க போறாரு. அதை நீ பார்க்கிற வரைக்கும் நீ சாக மாட்ட. அந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தரேன். ஏன்? அது தன்னை வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. வீட்டை கொடுங்க, ஃப்ரிட்ஜ் கொடுங்க, கரண்ட் கொடுங்க, மே வீட்டுக்கு கொடுங்க, அதுக்கு அவன் ஜெபம் பண்ணல. அதெல்லாம் கடந்துட்டான், சாக போறான். இப்ப இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்கு ஜெபிக்கிறான், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர ஜெபிக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இதை கடந்துட்டான் அவன். கர்த்தர் பார்த்து அவனுக்கு சொல்றாரு, இயேசுவாக பிறக்க போற குழந்தையை உன் கண்ணால பார்க்க. அவருக்கு சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்றாரு, இன்னைக்கு தேவாலயத்துக்கு போ. யோசேப்பு மரியாதை கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு தேவாலயத்துக்கு போ. இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இயங்காத புதிய ஏற்பாட்டுல சபை, அந்த யூதருடைய தேவாலயம் எப்போதும் திறந்திருக்கும். அங்க பலி செலுத்த வந்துட்டே இருப்பாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையும் கொண்டு வருவாங்க, பலி செலுத்துவாங்க, போயிட்டே இருப்பாங்க. 100 ஆயிரக்கணக்கில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். 100 குழந்தைகளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணும். இட்ஸ் கால்ட் தி டெடிகேஷன் டு காட். அது ஞானஸ்தானம் கிடையாது. சின்ன குழந்தையை வந்து அர்ப்பணிக்கணும். பழைய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரி கர்த்தர்கிட்ட வாங்கின பிள்ளைய கொடுக்கணும். 2 புறா குஞ்சு, ரொம்ப பரம ஏழை புறா குஞ்சு செலுத்தலாம். இல்ல பாஸ்டர் வசதி இருக்கு, ஒரு ஆட்டு கடா கொடுக்கலாம். இல்ல இன்னும் அதை விட நான் வசதியா இருக்கிறேன், ஒரு காளை மாட்டை கொண்டு வரலாம். சிமியோன் அப்படியே தேடி போய் பார்க்கிறான். கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆலயத்துக்கு போய் கடவுள் இயேசுநாதர் யார் கையிலே இருக்காரோ, சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் இயேசுநாதர் குழந்தையா யாரோ ஒரு தாய் தகவன் கையில இருக்காருன்னு தேடும் பொழுது அந்த யோசேப்பு மரியாதை கையில் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சிவகாசி காலண்டர் மாதிரி ரவுண்டு போட்டுட்டு இருக்க மாட்டார் இயேசுநாதர். பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் அவர் இயேசுநாதர்னு கண்டுபிடிக்க முடியும். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க ஆமென். சிவகாசி காலண்டர்ல திருக்குடும்பத்துக்கு அப்படி உருண்டை ஒன்றையா போட்டு வச்சிருப்பான், மஞ்சள் வட்டம். அப்ப யோசேப்பு கையில இயேசுநாதர் போது மஞ்சள் வட்டம்லாம் தெரியல. பரிசுத்த ஆவி சொல்றாரு, இவர் தான் இயேசு, இவர் தான் தேவகுமாரன், வானத்தை பூமி சிருஷ்டித்த சர்வேசர், பரலோகத்தில் இருக்கிற அந்த சர்வேஸ்வரன் இந்த கையில இருக்கிறவர் தான்.
அதே ஒரு ஆவி துளுக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றேன் பாருங்க, சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர். சமாதானம் with a great peace Lord God I will go. சமாதானத்தோடு நான் வருவேன். அப்பொழுது ஆனந்தப்படுகிறான். சொல்லுங்க ஆமென். அந்த ஆவி இருந்தா தான் அந்த ஆனந்தம் வரும். அந்த ஆவி சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர். தேவரீர் ஏற்படுத்தின ரட்சிப்பை உடைய அடியானுடைய கண்கள் கண்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இதே மாதிரி இன்னொரு ஜெபம் இருக்கு. 84 வயது நிறைந்த அன்னாள். சொல்லுங்க இது 1ஆம் கிளாஸ் ஜெபத்தோடு தாண்டின ஜெபம். 1ஆம் கிளாஸ் இதை கூட அதை கூட இது இல்ல அது இல்ல பூரா 1ஆம் கிளாஸே இருக்கும். அது மேல போகாது. இந்த 84 வயது நிறைந்த விதவை அன்னாள். சொல்லுங்க ஆராய்ந்து பாருங்க. புருஷன் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா தெரியல. உண்மையை சொன்னா அது ஒரு பரதேசிய போல. 84 வயசு. 84 வயசு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் வசனம் சொல்லுவாமே. புருஷன் இல்ல, அனுவரே தீர்க்காயுசு கொடுங்க, பேரனும் கிடையாது, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், ஏதாச்சும் உதவி காசு கொடுங்க, அதுக்கும் ஜெப குறிப்பே இல்ல. there is no prayer request. ஜெப குறிப்பே அண்ணாவுக்கு கிடையாது. இன்னைக்கு ஏது சொல்கிறேன்னா, இன்னைக்கு மக்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா தான் ஜெபிக்க தெரியும். என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க, டிஎன்பிசில நல்ல மார்க் கொடுங்க, இதுதான் ஜெபம்னு நினைக்கிறாங்க. ஒரு வண்டி கொடுங்க, லைட்ஸ் போட உதவி செய்ய, அதுக்கப்புறம் ஜெப குறிப்பு இல்ல பாஸ்டர். சொல்லுங்க கர்த்தரே, we should come forward to another level. We should come forward to another level to pray with the mind of God. தேவனுடைய சிந்தையோடு ஜெபிக்கிறது. இப்ப இந்த அண்ணாவுக்கு 84 வயசுக்கு ஜெப குறிப்பு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார். இதான் ஸ்பிரிட்ல ஜெபிக்கிறது. சொல்லுங்க பரிசுத்த ஆவி கூட இருந்தார். பரிசுத்த ஆவி கூட ஆகப்பட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது வர்ற மனுஷங்களாம் தீர்க்கதரிசனம். அவளுக்கு ஜெப குறிப்பே கிடையாது. எனக்கு பென்ஷன் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுத்த பிஎஃப் கொடுத்த ஒண்ணும் கிடையாது. 84 வயசு சாக போகும்போது பிறகு ஜெபம் பண்ணி கையை நீட்டாங்க, வா உனக்கு இந்த பிரச்சனை, இதை விட்டு விலகு, கத்தரை பற்றி கொண்டு. இப்ப இருக்கிற தீர்க்கதரிசனம் மேல எனக்கு இது கிடையாது, அதிகம் இல்லை. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தான் முதல்ல கத்தரை வச்சிருக்கிறது. சொல்லுங்க ஜனங்களை தூரம் விட்டு விலகிடுச்சு. வெள்ளக்காரனுக்கு பர்சனல் டச் பண்ணக்கூடாது. வெள்ளக்காரன் வந்து பர்சனலை டச் பண்ணோம்னா அவனுக்கு கொடூரமா போவாங்க. அவரே நேர இடத்துல சொன்னாங்க. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். இப்போ சொல்லும்போது சொன்னேன், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வருவான், அது மனைவியா கேர்ள் ஃப்ரெண்டா யாரா எவரா அப்படின்னு கேட்கவே கூடாது. கேட்டோம்னா அவனுக்கு கொடூரமா போவாங்க. அடுத்து வரவே மாட்டான் சர்ச்சு. அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பர்சனல் நீங்க என்ன ஏது இது யாருன்னு கேட்டாலும் அவனுக்கு கொலைவழியா போவோம் வரும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அப்படி இருக்கு லட்சமா. நான் சொன்னேன், ஐயா இது நம்ம ஊருக்கு வர இந்த பேய்களை வச்சு நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. எதுக்கு அப்படி மனுஷன் தேவை? 2 கொண்டாடி தெரிஞ்சவன தெளிவோட சொல்லிடுவோம். திருவிழாவில் வராது, நீ கேட்டு போ. கடவுளுடைய சத்தியத்தை கை கொள்வதற்கு தான் சபை. கூட்டம் கூட்டுறதுக்கு சபையே கிடையாது. நான் பரலோகத்துக்கு போகணும். என்னைய கத்தர் விட்டா நான் பரலோகம் போய் சேரணும். நீ போறியோ போறியா? கடவுளுடைய சத்தியத்தை கை கொள்ளாம போகுது. ஓ ஆத்மாவுள்ள ஆக்கினேன், நான் பரலோகம் போகணும். சொல்லுங்க நிறைய காரியங்கள் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். சொல்லுங்க நிறைய அவன் வந்து பர்சனலை டச் பண்ண விட மாட்டான், பணம் கொடுப்பான். எப்படி வேணாலும் வாழ்க்கை பாஸ்டர் டைவர்ஸ் பண்ணிட்டு 5வது மனைவியோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. கேட்கக்கூடாது. பரவம் போகாது கூட. சொல்லுங்க ஒண்ணு கூட பரவம் போகாது. அவனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளத்தக்கிறது பெருசா அது கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதே கிடையவே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட்டது. பெரிய மாடல் கிடையாது. நிறைய சொல்றது உங்க பிள்ளோட்டு மார்க்க சொல்லாத, உள்ளதை சொல்லாத, நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பின்பற்றினா கெட்டுப்போம். என்ன பாஸ்டர் மாற்றி சொல்லி நான் சதை போத சரியா சொல்லணும், திருத்த வேண்டியது கடமை. நீங்க சொல்லாம இருந்தாலும் ஒரு ஆள் உங்களை திரும்பி பார்க்க. நான் மட்டும் தனியா கலந்துட்டா இருப்பேன். யாரை பத்தி இல்லை, நீங்க ஒரு மார்க்கே கேட்கறாங்க, அதனால உடச்சு சொல்லுவேன். சபையில இருந்தா முன்னவே சொல்லி விட்டுருவேன். என் பிள்ளை சரியில்லைன்னா இங்க இருந்து சொல்லிடுவேன். முதல்ல ஓடி வரைஞ்சு ஒழிச்சு மறைச்சு கல்யாணம் பண்ணி வேலையே கிடையாது. வாரமே சொல்லிடுவேன். சொல்லுங்க ஏன்னா பாஸ்டர் மாதிரியா இருக்கணும். மூடி மறைச்சு பாஸ்டர் மூடி மறைச்சு உற்சாகம் பண்ணாருன்னா பாஸ்டர் தேவ மனுஷன். சொல்லு சாட்சியா இருக்கு. சொல்லுங்க நேர்மைதான். உன்னை மாதிரியாக காண்பின் பவுல் திருமணத்தை எழுதுறார். நீ உன் குடும்ப மாதிரியா இருக்கு. முதல்ல அதை உடைச்சு மறைச்சு ஒழிச்சு நீ மாதிரியா இருக்கு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள மார்க் என்ன கேட்கறாங்க, ஏதோ உங்களுக்கு இல்லை, நீங்க அப்படியே உழைட்டீங்கன்னா அடுத்து நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. ஒருத்த கூட உங்களை சேர மாட்டாங்க, உங்க கஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க குடும்பத்துல பாருங்களேன், என்னை டச் பண்ணாத கேளுங்கன்னா அப்படியே கை கழுவி விடுறாங்க. அன்னைக்கு கை கழுவி விடுறதான் அடுத்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. சில தனியா அலைகிறது தான் காரணம். ரகசியமா வச்சுக்கணும் பாஸ்டர். இருக்கோ இல்லையா எல்லாமே ரகசியம். ரகசியமாக இது ஒருத்தரும் சேர மாட்டான். முதல்ல பிறகு ஒரு மனமா ஜெபம் பண்ணுவீங்க. சொல்லுங்க எதுவுமே சொல்ல முடியாது. என் பிள்ளைக்கு ஒரு இன்டர்வியூ ஜெபம் போகுது எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது.
என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க யாரும். கவனிச்சு பாருங்க, இருதயம் சேராது. சொல்லுவாமே நான் பர்சனல், நான் தனி, இதெல்லாம் எனக்கு ரகசியமா நானே வச்சுக்கிறேன். நீனே வச்சு தனியா இருந்து சேர்த்துக்கோ. ஒருத்தர் கையும் வராது, ஒரு அக்கறையும் வராது, உன் மேல ஒருத்தர் அக்கறைப்பட மாட்டான். சொல்லுங்க, இந்த சத்தியத்தை நம்ம சொல்லுங்க. எப்படி ஒரு மனம் வரும்? வெள்ளக்காரன் தனியா கடந்து சாகுறது அதான் காரணம். கோவம் இல்ல வெள்ளக்காரன் இல்ல, அவன் பின்பற்ற பேய் கொள்கை. இந்த தம்பி ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கான், நியூசிலாந்துல இருந்திருக்கான், போலந்து நாட்டுல இருந்திருக்கான். சொல்லும்போது சொல்ல பார்க்கல தனித்தனியா உட்காந்துப்பான், தனித்தனியா செத்தே கிடப்பான். அது ஆரம்பத்தில் எடுக்கிற கொள்கை. 18 வயசு, நான் தனியா போயிடுவேன், தனியா சம்பாதிச்சு சாப்பிடுவேன், பல பெண்களோட சுத்துவேன், எல்லாமே தனி, என்னை யாரும் கேள்வி கேட்காத. சொல்லுவாமே அப்புறம் லொக்கு லொக்குன்னு இருமிக்கு பார்க்கல உட்காந்துருக்கேன். அப்ப மட்டும் உனக்கு என்ன வந்து தண்ணி கொடுப்பேன்? என்ன பாஸ் கோவமா இருக்கீங்களா? நான் கோவமா இல்லை, என்னது சொல்றேன், என்னை டச் பண்ணாத, நான் தனியாவே இருப்பேன், பர்சனல் யாரும் என்னை வராத கேட்காத அப்படின்னு இருக்கிறவன் கெதி தனியா கிடந்து செத்து போயிடும். சொல்லுவாமே இட்ஸ் நாட் a will of God. அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. சொல்லுவாமே சரி. ஏன்னா நம்ம சத்தியத்துல தான் நடக்கணுமே ஒழிய மனுஷனுடைய கொள்கையில நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சரி போட்டும், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதல் குறிப்பு, நீங்க போதிக்க வேண்டாம், உங்க பிள்ளைகள் பார்க்கும், உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும், உங்க ஜெபத்தை பார்க்கும். சொல்லுவாமே உங்க வாழ்க்கையும் உங்க ஜெபமும் உங்க பிள்ளைகளுக்கு மாதிரி. போதிக்காம தெரியும் உங்க தகப்பன் யாரு, தாய் யாரு, அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது, எதை நம்பி அவங்க போறாங்கன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். சொல்லுங்க இல்லையா? அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் மாடலாக ஜெபிக்கும். கால வேளையில இரவு நம்ம அப்பா ஜெபம் பண்றவங்க விசுவாசிகள், அது உங்க பிள்ளைகளுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் அஸ்திப்பாங்க. இதை வேதம் சொல்லுகிறதான சொல்லுது. சொல்லுங்க, பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் இப்போ உனக்குள்ள இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுங்க, பவுல் தேவ மனுஷன், பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் பார்க்கிறாரு. தீமோத்தேயுக்குள்ள அவ்வளவு விசுவாசம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, தாழ்மை இருக்கு. தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்யற மாதிரி ஊழியம் செய்யறான். பவுலுக்கு தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்யற மாதிரி ஓடி போய் அக்கறையோட ஊழியம் செய்யறான். இதெல்லாம் பவுல் பார்க்கிறார். சொல்லுங்க, அப்படியே உள்ளே சிரித்துக் கொள்ளுது. ஏன்னா வயசான ஒரு பவுல், வயசாயிடுச்சு பவுலுக்கு, பவுலுக்கு நல்லா வயசாயிடுச்சு. சொல்றாரு, அடைய பிள்ளை தீமோத்தேயு, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ள வச்சுட்டான். அந்த வைராக்கியம், கடவுளை சேவிக்கிறது, ஆலயத்துக்கு வர்றது, ஜெபம் பண்றது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, பிரச்சனைகள் எல்லாம் தாங்குகிறது, சேவை செய்யறது, தாழ்மையா இருக்கிறது, கீழ்ப்படிதலா இருக்கிறது, கடவுளுக்கு ஊழியம் செய்யறது, இது உனக்குள்ள இருந்தது இல்ல, உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு. சொல்லுவாங்க, இந்த வைராக்கியம் உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, அதுவும் அம்மாவுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா இவர் 3 தலைமுறையை பாக்குறாரு. சொல்லுங்க, அதுவும் அம்மாவுக்குள்ளே இருந்துச்சு, அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி இப்போ உனக்குள்ளே இருக்கு, ஜெராக்ஸ் மாதிரி. சொல்லுங்க, இப்ப தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்க இருந்து வருது? அவருடைய பாட்டி லோவிஸ், ஆங்கிலத்தில் லோவிஸ்னு சொல்றோம், லோவிசாலுக்குள்ள இருக்குது. அடுத்தது ஐநேக்கியாவுக்குள்ள இருக்கு. அடுத்து 3ஆவதா எங்க இருக்கு? தீமோத்தேயுக்குள்ள இருக்கு. இந்த தீமோத்தேயுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தா இது எங்க போகும்? அவனுடைய பிள்ளைக்கு போகும். சொல்லுங்க, வசனத்தை மட்டும் வாசிப்போமா? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு. அது சொன்னா தான் பைபிளை பிரிக்க தெரியும். எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? சத்தமா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 1:4. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பைபிளை திரும்பி வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்து இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளே நீ ஜெபம் பண்ணவே இல்லை, முதல்ல நீங்க ஜெபம் சொல்லுங்க. ஆண்டவர் கையை எங்க நீட்டாருன்னா தலைமையில இருந்து நீட்டார். தலைவன் எப்படியோ தொண்டர் அப்படி. ஒரு தலைமை, ஒரு தாய் தகப்பன் நல்லா ஜெபிக்கிறவங்க, விசுவாசம் உள்ளவங்க, கர்த்தரை கனம் பண்ணுறவங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க, கர்த்தருடைய வழியில பிள்ளைகளை நடத்துறவங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. சொல்லுங்க, இந்த ஒரு வாழ்க்கை பாதை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொழுதன்னைக்கு டிவியில நாடகம், சினிமா, பேஸ்புக், செல்போனு, ராத்திரி போறோம், அதான் குப்பை. உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, உங்க பிள்ளை எப்படி விசுவாசத்தை பேசும்? உங்க பிள்ளை எப்படி தேவன் அற்புதம் செய்வார்னு நம்பும்? ஒரு பிரச்சனையான நேரத்துல எங்க அப்பா இப்படி முடிவெடுப்பாருன்னு உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பிரச்சனை வரும்போது எங்க அப்பா இப்படி முடிவெடுக்கிற மனுஷன், பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது எங்க அப்பா இப்படிதான் பேசுவார். சொல்லாமே
ஒரு கல்யாணத்தை நடத்துறோம், பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க கல்யாணத்தை இப்படிதான் நடத்துவார். கல்யாண நேரத்தில் போய் பரட்டக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்குது? சொல்லுங்க. உங்களோட பிள்ளை கல்யாணம் வந்துருச்சு, 25 வருஷம் வரைக்கும் சும்மா இருந்துட்டு 25ஆவது வருஷம் பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரதர் பண்ண போறீங்க? தான் பெரட்டணும். அப்படி பெரட்டணும்னு பைபிள்ல எங்கேயாவது எழுதியிருக்கா பிரதர்? கல்யாண நேரத்தில் போய் பெரட்டுவீர்கள். இல்ல, கல்யாண நேரத்தில் கல்யாண நேரம் வந்தவுடன் ஓடி போய் பெரட்டுவீர்கள். நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். பெரட்டக்கூடிய 3 காசு கொடுக்குறவன் யாரு? 4 காசு கொடுக்குறவன் யாரு? 10 காசு கொடுக்குறவன் யாரு? வீட்டு வாசல்ல திட்டுறவன் யாரு? திட்டாதவன் யாரு? டப்புன்னு ஞாபகம் வருது. இது என்ன விசுவாச வாழ்க்கைன்னே தெரியல. ஏன்னா அது எங்க இருந்து பழகின? யாரையோ பார்த்து நம்ம அது பிரிண்டர் வந்துட்டு இருக்கு. நமக்கு யாரையாவது பார்த்து நம்பி அது பிரிண்டர் போயிட்டு இருக்கு. கல்யாணம் வந்த உடனே போய் பெரட்டுவீர்கள். பிறகு மொய் வரதை வச்சு குடிப்பீர்கள். அதுவும் பத்தலைன்னா வேற இடத்துல கடன் வாங்கி அடைத்து ஒரு 10 வருஷத்துக்கு தூங்காம அலைவீர்கள். அப்படி எங்கேயுமே பைபிள்ல எழுதுது. விசுவாசிக்கு எப்படி எழுதிருக்கு? 10-15 வருஷம் தூக்கம் வராம கடன் எப்படி கட்ட போறேன்னு புலம்பிக் கொண்டே அலைவீர்கள். சொல்லுங்க இல்லையா? பரிசுத்த வேதம் அப்படி சொல்லல. அதுதான் சொல்லுறான். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரி வைக்கணும். சொல்லுங்க. இந்த பிரச்சனை எங்க அப்பா இப்படி கையாளுவார், இந்த தேவை எப்படி கையாளுவார், அவர்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளா பண்ணுவார், நிம்மதியா வாழ்ந்தார், ஜெபம் பண்ணுவார். தேவ மனுஷன் சிங்கம் போல, கடவுளுடைய மனுஷன் போயிட்டே இருப்பார். அவர் யாரும் பயமுறுத்தலாம் முடியாது, பயமுறுத்தியெல்லாம் அவரை வளைக்க முடியாது. அவர் தேவனுக்கு சரின்னு பட்டதுல போயிட்டு இருப்பார். சொல்லுங்க. நீங்க போதிக்காம உங்க பிள்ளைகளுக்கு இம்ப்ரெண்ட் அப்படியே சொல்லுங்க. அவனுக்கு பார்க்கிறான். லோகிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் பாட்டிக்குள்ள இருந்துச்சு. அந்த விசுவாசம் நான் பார்த்தேன். சிங்கம் மாதிரி இருந்தோம் கடவுளுடைய காரியத்துல. அடுத்து அப்படியே உன் தாய்க்குள்ள வந்துச்சு. தேவனை பின்பற்றுறதுல ஒரு வைராக்கியம் இப்போது உனக்குள்ள வந்திருக்கு. புதுசா உனக்குள்ள வரல. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் போட்டு சொல்லுங்க, நீ மாதிரியாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு சொன்ன. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒருவனும் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஒருவனும் இளமையை குறித்து இடக்காரியா பேசுறாரு அப்படிலாம் சொல்ல விடாத. சபையை ஒழுங்கா நடத்து, சத்தியத்தை போதி. சொல்லுங்க. அங்கங்க போய் கையேந்தி நிக்காத. பேச்சிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. சொல்லுங்க. ஒருவனும் இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அது பேர் தான் எடுப்பார் கைக்குள்ளேன்னு சொல்றேன். சில பாஸ்டர்கள் சபைகளை அழிகிறதுக்கு காரணமே இருப்பார். ஒரு 3 பேர் சேர்ந்து சொன்னோம்னா அவர் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருப்பார். அடுத்த 2 பேர் சொன்னா இங்கிட்ட ஆமாஞ்சாமி போடுவார். எல்லா பக்கமும் அப்படியே பாஸ்டர் ஆடிட்டே இருப்பார். யார் சொன்னாலும் கேட்டு ஓடி 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 ஆடிட்டே இருப்பார். யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லு, இதுதான் வழி, இதுல நடந்து சொல்லு. சொல்லுங்க. தேவனுடைய சத்திய பாதையை பிரசங்கம் பண்ண பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லு. இந்த விசுவாசம் டிரான்ஸ்பர் ஆகும். சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதல் குறிப்பு, இயேசு ஜெபம் பண்ணினா அவங்க போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரு. ஏன் அப்படி கேட்கிறார்கள்? அவர் ஜெபம் பண்ணின பின்பு அவருடைய மகிமை விளங்குது, அவருடைய வல்லமை விளங்குது, அற்புதம் விளங்குது, சாசுகள் நடுங்குது, அற்புதங்களும் மகிமையும் விளங்குது. அவர் காலையில ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு ஊழியத்துக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. சாசுகள் பயந்து நடுங்குது. அப்பொழுது சீடர்களுடைய கண்டு கொண்டார்கள். ஜெபத்துல சொல்லுங்க. ஆமென். there is something. ஜெபத்துல பவர் இருக்கு. ஜெபத்துல மகிமை விளங்குது. ஜெபத்தின் மூலமா தான் வல்லமை விளங்குது, அற்புதம் நடக்குது. சொல்லுங்க. ஆமென். ஜெபத்தின் மூலமா தான் விசுவாசம் உண்டாகுது. அப்பதான் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபம்ங்கிறது மிக மிக முக்கியம். அதுதான் உங்களை தேவ மனுஷனாவே வச்சிருக்கோம். சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தோட வச்சிருக்கோம். அந்த ஜெபம் தான் உங்களை நடத்தும். தேவனுடைய ஆலோசனைகளை பெற முடியும், வழி நடத்துதலை பெற முடியும். சொல்லுங்க. ஆமென். வழி நடத்துதலை பெற முடியும். நீங்க ஜெபம் இல்லாம நீங்க திறமையை நம்பி பாருங்க, அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சும். ஜெபம் எனக்கு வேணும், டைம் இல்லை. அந்த ஜெபம்ங்கிறது பரிசெலுத்துகிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா இருந்தா தான் ஜெபிக்க முடியும். சரியில்லாம ஜெபிக்க முடியாது. உங்க மனசாட்சி சுத்தம் இல்லாம ஜெபிக்க முடியாது. பெரிய தேவ மனுஷர்கள் எல்லாம் ஜெபத்தை பத்தி சொல்றாங்க. சுந்தர் சிங் எல்லாம் சொல்றாரு. பெரிய இரவெல்லாம் ஜெபிக்கிற மனுஷன், தேவ வரங்களை தரிசனங்களை பெற்ற மனுஷன் சாது சுந்தர் சிங். நிறைய அனுபவங்களை பெற்ற மனுஷன், ஆவிக்குரிய அனுபவம், தரிசனங்களை பெற்ற மனுஷன். அவரோட கூட இருந்த ஒரு மனுஷன் கேட்கிறார், ஆச்சரியமா ஜெப அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்றாரு, 15 நிமிஷம் எனக்கும் ஒருமனப்படுத்த முடியல. கல்யாணம் பண்ணாத ஒரு ஊழியமே எனக்கும் ஒரு 15 நிமிடங்கள் ஆகுது என்னை ஒருமனப்படுத்தி பாவரிக்கை செஞ்சு, தேவனே கிருபையாய் உங்களுடைய பிரசன்னத்துல என்னை மூடும். ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் தேவனோடு இணைகிறேன். அவர் சொல்லும்போது ஆச்சரியமான ஜெப அனுபவம் சொல்றாரு. சாது சுந்தர் சிங் புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா மகிமை உள்ளதா. அது சொல்லும்போது சொல்றாரு, அது வித்தியாசமான ஒரு அனுபவம், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். நான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டவுடன் அப்படியே ஆண்டவர் இறங்கி வந்து 2 கைனால மூடுகிறார் சொல்றாரு. ஒரு கணவன் மனைவியை கட்டி அணைப்பது போன்ற ஒரு உணர்வு.
பாசத்தின் உணர்வு. அவர் சொல்றாரு திருமணம் முடியாது. கடவுள் அப்படி இறங்கி வந்து என்னை கட்டி மூடுறார். அவர் கையை விட்டு விளக்குறதுக்கு அதிகாலை ஆயிடும். சொல்லாமே அவர் கையை விட்டு என்னை பிரியறதுக்கு அதிகாலை ஆயிருக்கு. சொல்லுங்க, இதெல்லாம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுக்க எங்க புரியும்? எப்ப பார்த்தாலும் சதா காலம் எலி போட்டுதான் பள்ளி போட்டுதான் பால்காரன் மணி அடிக்கிறானா? இதெல்லாம் தேடாத கேஸ். அது தன்னை பிரித்துக் கொள்ள. அதனால சொல்றாரு, உன் ஜெப அறைக்குள்ளே போய் அதை பூட்டுது. சொல்லலாமே, ஜெப அறைக்குள்ள போய் க்ளோஸ் யுவர் பிரேயர் க்ளோசெட். அந்த ரங்கத்திலே பார்க்கிறபடிதான் இங்க பார்க்கிறாரு. அது ஒரு ஆழமான ஜெபம். அதுக்கு பிறகு அந்த தரிசனம் உண்டாகும். சும்மா சாத்திரம் 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 எப்ப வெளியே சாத்திரம் சாத்திரம் 1ஆம் கிளாஸ் விட அரை கிளாஸ் ஜெபத்துக்கு போய் நம்மை பரிசுத்தப்படுத்தி எப்படி நம்ம குளிச்சுட்டு வெளியே வரோம். அறையிலிருந்து அழுக்கு போயிருது, வேர்வை நாத்தம் போயிருது, அப்படித்தானே வெளியே வரோம். சொல்லலாமே, ஜெப அறை அதைத்தான் செய்யுது. குறை இருக்காண்டு கூட பேசிக்காண்டு இருதயம் வறண்டு இருக்காண்டு, நான் குருடனா இருக்கேன் ஆண்டவரே, ஒரு தரிசனம் கூட எனக்கு வரல, குருடனா இருக்கேன், I'm blind, குருடனா இருக்கேன் ஆண்டவருக்கு எனக்கு தொடர்பு இல்லாம இருக்கேன். உலக காரியத்திலே அலையுறேன், உலக காரியத்துக்காகவே இருதயம் அலையுது. பிரசன்னத்தையே நான் காணல, ஒரு தரிசனம் கூட காணல, ஒரு சொப்பனம் கூட காணல, தேவனுடைய பரலோகத்திலிருந்து எதையுமே நான் காணல. எல்லாம் உலக காரியத்துக்காகவே அலையுறேன். அங்க போய் குளிக்கிறதுக்கு சமம். சொல்லுங்க, அவன் பெருசா இவன் பெருசா இந்த குப்பை பெருசா இதுலயே நான் அலையுறேன். என்னை மன்னியும், என் கண்களை திறந்துடணும், உடைய தரிசனங்களை காண்கிற அளவுக்கு என்னை பரிசுத்தமாக்கும். ஏசே அவதட்ட தொட்டமாக என்னை சொல்றேன், நான் குருடனா இருக்கேன். சொல்லுங்க, அங்கதான் God will transform you. அங்க போய் நிற்கும் போது நம்ம அழுக்கெல்லாம் நமக்கு தெரியும். தனி ஜெபத்துல நம்ம கரையும் போது, அழுகும் போது, மன்றாடும் போது, உள்ளதையெல்லாம் சொல்லும் போது அங்கதான் தேவனுடைய சொல்லுவார். மேலும் மேலும் சொல்லுவார், இது இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி பேசிருக்க கூடாது, இப்படி நீ இதயத்துல நினைச்சிருக்க கூடாது, இவனை நீ காயப்படுத்தி இருக்க கூடாது. God will repair yourself. ஆண்டவர் உன்னை சரிப்படுத்துகிற இடம். சொல்லலாமே, இதுக்கு பிறகுதான் தேவனுடைய தரிசனம் மேல வரும். இதுதான் ஒரு மனுஷனை செம்மைப்படுத்துகிற அனுபவம். சொல்லுங்க, அல்லேலூயா. தன் பிழையை உணர்கிறவன் யார்? அந்த இடத்துல தோண்டி தோண்டி சொல்ல, இது பாவம், இது அடுத்தவன் விட்டு, இது தேவையில்லாதது, இது பெருமை, இதை பூரா ஆண்டவர் டச் பண்ண அது பூரா கழுவி பரிசுத்தமாக்கப்படும். சொல்லுங்க, இந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் உங்களை கடவுளுடைய மகிமையை நோக்கி நடத்தும். இல்லைன்னா நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருட்டிலே இருப்போம், பெருமையா பேசிக்கிட்டு இருட்டிலே இருந்துட்டு இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற தனி ஜெபம், அந்த ஜெப அறை. சொல்லுங்க, தனி ஜெபத்துக்கு போகும்போது மனசாட்சி சுத்தமா இருந்தா தான் நம்ம ஜெபிக்க முடியும். மனசாட்சி நமக்கு பரிசுத்தம் சுத்தம், அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவுடைய ஜெபம் அப்படிப்பட்டது. இருக்கட்டும், நமக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் உண்மையா, நிறைய பேர் இதை விட முடியல அதை விட முடியலன்னு சொல்றாங்க பாருங்க. அது பூரா சுத்த, அது ஒரு காரியம் இல்லை. அவர் உண்மையா ஜெபிக்கிறது இல்லை. சொல்லுங்க, என்னால இதை விட முடியல அதை விட முடியல, அதெல்லாம் உண்மையில உண்மை கிடையாது. உண்மையாக அவர்கள் ஜெபிக்கிறது இல்லை. உண்மையா போய், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்களை என்னையும் பிரிக்கிற பாவம் எனக்கு வேண்டாம், உங்களையும் என்னையும் பிரிச்சு விடுகிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னை பரிசுத்தமாக்குங்க, கண்ணை பரிசுத்தமாக்குங்க, நான் அடிமையா இருக்கேன். ராத்திரி போல செல்போன் அடிமையா இருந்தா அழுகணும், அதை விடுறதுக்கு உனக்கு பலன் தருவா. தேவையில்லாம நான் நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கேன். தேய்க்கு நான் அடிமையா இருக்கேன், எனக்கு கிருபை தாரும். குருடனா இருக்கேன், நான் குருடனா இருக்கேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாத குருடனா இருக்கேன், எனக்கு மனம் இறங்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உண்மையான ஜெபம் உண்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். சில ஆட்கள் உண்மையை விரும்புறது இல்லை, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதா நினைக்கிறாங்க. ஆண்டவரே வேலையில சம்பளம் இல்லை, கஷ்டத்துல இருக்கேன், அது இல்லை அவருக்கு பிரச்சனை. சொல்லுங்க, நல்ல சம்பளத்தை கொடுத்தா என்ன செய்ய போறாங்க? ஒரு 50,000 ரூபாய்க்கு செல்போனை வச்சு கூட 1 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பான். ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு நான் தேவனுடைய ஊழியத்துக்கு சார்பா கிருபைக்காக திரும்புறேன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா இருக்கிறவங்க என்ன செய்வான்? பணத்தையும் சம்பளத்தையும் கொடுத்தா அவன் அதைத்தான் டெவலப் பண்ணுவான். இதுதான் நடக்க போகுது. சொல்லுங்க, மகிமையுள்ள சத்தியம் நம்ம பரிசுத்தமாக்குற தேவன் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், உருமாற்றுகிறார். உருமாற்றினா தான் நம்ம பிரயோஜனப்படுவோம். சொல்லுங்க, சீடர்கள் பாக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஈஸி இல்லைங்க ஜெபம், எல்லாம் ஈஸி. 1 மணி நேரம் பேசுறது ஈஸி, ஊரை சுத்துறது ஈஸி, பாலக்கட்டையில 10 பேரோட பாக்குறது ஈஸி, கை கொடுக்கறது ஈஸி. 1 மணி நேரம் நீ உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை ஜெபிக்கிறது கஷ்டம். அதனாலதான் கேட்கிறாங்க, ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஆத்மா அலையுது, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க. டச் மீ லார்ட். சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அருமையான பாடல் ஆங்கிலத்திலே
Touch my heart, O Lord. Touch my eyes. Touch my ears. ஆண்டவரே என் இதயத்தை தொடு, என் கண்ணை தொடும், காதை தொடும். சொல்லுங்க ஆமென். என்னை ஆண்டவரே தொடுங்க. Touch my Lord. Touch my heart, Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எல்லாரும் எழுந்து ஆண்டவரே நீங்க தீர்மானம் எடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை நோக்கி தனியா போய் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி ஆமென் ஆராதனை செய்து அன்பு கூர்ந்து ஆகிய காரியங்களை ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுங்க. சோதரம் சோதரம் வேற காரியங்கள் உன்னை தேடிடும். கடினம்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தருடைய கிருபையா தருவார். சோதராண்டவரே 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 கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய ஆத்மாவை மூடி இருக்கும். சோதரம் கர்த்தருடைய நிம்மதி அந்த சந்தோஷம் ஆத்மாவை மூடி இருக்கும். Glory to God. Glory. Holy Spirit of God. என்னை காண்பவரா Hallelujah.